முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற தவேக தோழமை கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்று இருக்கிறது. கூட்டத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் விஜய் புறப்பட்டு சென்று இருக்கிறார். தவேக ஆட்சி அமைக்க ஆதரவு தந்த தோழமை கட்சிகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலையும் தொடர்ந்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் தொடர்பாக விவாதிக்கிறதுக்காகவுமே இந்த சென்னை அடுத்த கோவளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று இருந்தது. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெற்ற நிலையில் கூட்டம் நிறைவு பெற்று இருக்கிறது. கூட்டத்தை நிறைவு பெற்ற நிலையில் முதலமைச்சர் விஜய் புறப்பட்டு சென்று இருக்கிறார். இந்த கூட்டத்தில் தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் கூட்டம் நடைபெற்று இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்குமாறு ஏற்கனவே தோழமை கட்சிகள் தலைவர்கள், தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், அப்புறம் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகியோர்லாம் நேரில் போய் தோழமை கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அந்தந்த கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள்லாம் அந்த கூட்டத்தில் பங்கேற்று இருந்தார்கள். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் கூட்டம் நடைபெற்று தற்போது நிறைவு பெற்று முதலமைச்சர் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு இருக்கிறார். சாதி மத வேறுபாடுகளை கடந்து ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான வெளிப்படைத்தன்மையுள்ள ஒரு அரசு நிர்வாகத்தை ஒரு தமிழக அரசாங்கத்தால் வழங்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளார் தமிழக முதல்வர் அவர்கள். இதே போன்ற ஒரு ஊழலற்ற ஆட்சியை, சமூக நீதி, மதசார்பின்மை உள்ளடக்கிய ஒரு ஆட்சியை தொடர்ந்து இந்த அரசு வழங்கிட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அரசுக்கு நாங்கள் தொடர்ந்து பக்கபலமாக இருப்போம், ஒரு கேடயமாக இருப்போம் என்று அனைத்து இயக்க தலைவர்களும், கூட்டணி இயக்க தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். முதலமைச்சர் அவர்களும் அவர் இறுதியில் உரையாற்றும் பொழுது இந்த ஆட்சி ஒரு ஊழலற்ற ஆட்சியாக, மதசார்பின்மை, சமூக நீதியை உள்ளடக்கிய ஒரு ஆட்சியாக இருக்கும் என்று தொடர்ந்து இருக்கும். 2 மாதங்கள் 6 மாதங்கள் நீடிக்காது என்று சொல்பவர்களுக்கு 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, 5 ஆண்டுகளையும் கடந்து இந்த ஆட்சி தொடரும் என்பதையும் அவர்கள் கூறினார். புதிய கூட்டணி நேம் எதுவும் வைக்கப்பட்டிருக்கா? ஒருங்கிணைந்து செயல் திட்டம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.